லிeutenant ஆண்டர்சன், என் பேர் கானர். நான் ஒரு ஆண்ட்ராய்ட் சைபர் லைஃப்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கேன். நான் உங்கள ஸ்டேஷன்ல தேடினேன். ஆனா அங்க நீங்க இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியல. நீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப லக்கி. ஏன்னா நான் உங்கள 5வது பார்லயே கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு மார்னிங் தான் ஒரு கேஸ் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு கொலை. அதுவும் ஒரு சைபர் லைஃப் ஆண்ட்ராய்ட் தான். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாடலா எல்லாத்தையும் கொடுக்க ஒரு அசிஸ்டண்ட்டை என்ன அனுப்புனாங்க. எனக்கு எந்த அசிஸ்டண்ட்டும் தேவையில்ல. குறிப்பா உன்னை போல ஒரு பிளாஸ்டிக் குப்பை எனக்கு தேவையில்ல. நீ ஒரு நல்ல ரோபோவா இருந்தா இங்க இருந்து ஒழுங்கா வெளியே போயிடு. பாருங்க, நீங்க குடிக்கிறத நிறுத்திட்டு என்னோட வரணும்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம 2 பேர் வாழ்க்கையும் எளிமையாக்கும். என்ன மன்னிச்சிடு லிeutenant. நான் இதைத்தான் பண்ணணும். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களோட தான் வேலை செய்யணும்னு சொல்லுது. உனக்கே தெரியும்ல உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க ஓட்டணும்னு. இல்ல, எங்க? எங்கேயும் இல்ல. என்ன மன்னிச்சிடு லிeutenant. நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பல. நான் உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கேன். அவசரப்பட வேணாம். நீ கொலைன்னு சொன்னியா? நீ இங்கே இரு. நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே லிeutenant. ஆமா, அப்படிதான். நான் சொன்ன மாதிரியே. ஆண்ட்ராய்ட்ஸ் இந்த பாயிண்ட்ல அனுமதிக்கப்படாது. அவையால் தான் நான் உன்னை கார்லயே இருன்னு சொன்னேன். உனக்கு அது புரியலையா? உங்க உத்தரவு என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல முரணானது லிeutenant. நீ எதையும் பேசக்கூடாது, நீ எதையும் தொடக்கூடாது, அப்புறம் நீ என் வழியில வரக்கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஈவினிங் ஹேங்க், நீ இங்கே அவ்வளோவா வரமாட்டேன்னு நான் நினச்சேன். நானும் அதே பிளான்ல தான் இருந்தேன், இந்த ஆசோ கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ உனக்கும் ஒரு ஆண்ட்ராய்ட் கிடச்சிச்சு போல. ஓ, அது சரி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்றியா? கிச்சனில் இருக்கிற கத்தி இங்கே இருக்கு. அநேகமாக அது கொலை ஆயுதமாக இருக்கலாம். வேற ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, இந்த வீட்டோட உரிமையாளர் முன்கதை உள்ளே இருந்து போட்டு இருக்காரு. எல்லா ஜன்னலும் பலகையால மூடி இருந்தது. கொலை பண்ணவன் பின்பக்கமாக தப்பிச்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவனோட ஆண்ட்ராய்டை பற்றி வேற ஏதாவது தெரியுமா? அவ்வளோதான் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வரும்போது அது இங்கே இல்லை. நான் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன், நீயே இதை பார்த்துக்கோ. ஓ ஜீசஸ், நீ என்ன எலோடா பண்ற? நான் பிளட்டை அனலைஸ் பண்றேன். என்னால இது எந்த நேரத்தில் நடந்துச்சுன்னு பார்க்க முடியும். என்ன மன்னிச்சிடு. நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சரி, இதுக்கப்புறம் உன்னோட வாயில ஆதாரத்தை வை. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வாந்தி வருது, இதெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து. இவர் குத்தப்பட்டு இருக்காரு 28 முறை. ஆமா, கொலகாரன் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கான். கதவு உள்பக்கமா பூட்டி இருக்கு. கொலை பண்ணவன் இந்த வழியா போயிருப்பான். இங்க வேற கால் தடையும் இல்ல. ஆபீசர் காலினோட ஷூ சைஸ் 10 தவிர. இது எத்தனை வாரத்துக்கு முன்னாடி நடந்தது? ட்ராக்ஸ் ஃபேட் ஆகுமா? இல்ல, இந்த மாதிரி மண்ணால தடை தழிக்க முடியாது. இங்க ரொம்ப நாளாவே யாரும் வெளியே வராம தான் இருக்காங்க.